எப்பா நம்ம கழகத்தோட தலைவர் வருங்கால முதலமைச்சர் உங்களை தேடி உங்களை நாடி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கார். இப்பொழுது வரப்போகிறார். எல்லாரும் ஆரவாரமாக கை தட்டி அவரை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்டுப்பா தட்டுப்பா, கையை தட்டுப்பா. வண்டி எடு சீக்கிரம், வண்டி எடு சீக்கிரம் எடு. ரிவர்ஸ் எடு. திரும்ப ரைட் எடு. நிக்கிறேன். லெஃப்ட். பின்னாடி பொறுத்துறாங்க பாரு. விரட்டு வண்டியை விரட்டு. அது என்ன, அது கீழே அது என்னது? அது என்ன ஆக்சிலேட்டர் தானே? அது எதுக்கு வச்சுருங்க? போட்டு அந்த முள்ளைய 80 நிக்குது. 100 தொடு மாத்திரம் போட்டு வராங்க. ரைட் லெஃப்ட். அந்த முட்டு சந்தில நிப்பாட்டு. போஸ்ட் ஓட்டிருக்காங்கடா. ரிவர்ஸ் சுத்து. ஆந்திரா பக்கம் ஓடு, கர்நாடகா பக்கம் ஓடு. போட்டு தலைவரே, எல்லா தொகுதியும் பார்த்தாச்சு தலைவரே. 100 தானேப்பா பார்த்துருக்கோம். இன்னும் 134 கிட்ட இருக்கு தலைவரே. வந்த ஸ்பீட்ல எல்லா தொகுதியும் பார்த்தாச்சு தலைவரே. அதுக்குள்ளேவா? ஆமா தலைவரே. இவ்வளவு நாள் மற்ற கட்சிக்காரங்க கேவலப்பரிச்சு வழி மறைச்சிக்குதுன்னா இப்போ சொந்த கட்சிக்காரங்களும் விரட்டுறாங்க. அந்த அளவுக்கு நிலமாயிருச்சு. பிரிஞ்சு போனவங்க என்னதான் வேணுமா? என்ன கட்சிக்குள்ள வந்துட்டா பரவாயில்லப்பா, நான் சேர்த்துருவேன். வரவங்க டிமாண்டோட வராங்க. ஒன்றும் ஆட்சியை கொடு, ஆந்தா சிஎம்மா இருக்கணும், இல்லைன்னா கட்சியை கொடுக்குறாங்க. அது எப்படி ரெண்டுத்தையும் நான் விட்டு எப்படி இருக்க முடியும்? இப்போ 2 எங்க இருக்கும் போதே ஒரு பையன் மதிக்க மாட்டேன். இதுல ஒன்று போயிட்டா நீ மதிப்பியா? என்ன முக்கிற? அதான் தெரியும். நீ வண்டியை திருப்பு. நீ ஏதாவது மெக்கானிக் செட்டு போடு வண்டியை. பச்சை கலர் ஏதாவது வேற ஏதாவது கலர் ஆக்கு. அடையாளம் கண்டுபிடிச்சு ஒருத்துறாங்க.